ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து தங்கமயிலில் வந்து நகை சீட்டு வந்து போட்டிருந்தேன். இதான் என்னோடய ஃபஸ்ட்டு சீட்டு. அப்போ வந்து என் கையில் கொஞ்சம் அமௌண்ட்டு கிடச்சிட்டு இருந்தது. அதனால நான் சரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 3000க்கு தான் நான் வந்து போட்டேன். இதுதான் ஃபஸ்ட்டு நான் போட்டது. பார்த்திங்கன்னா 26/5/23 வந்து போட்டிருக்கேன். அப்போ வந்து கிராமோட ரேட் வந்து 5565 ரூபா இருந்துச்சு. சரி, ஓகே, இப்படி இந்த அமௌண்ட் மட்டும் போட்டோம்னா ஒரு பவுன் கூட எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு 10 டேஸ் கேப்பில் ஒரு 2000 கட்டுற மாதிரி போட்டிருந்தேன். 2000 வந்து கட்டுற மாதிரி மந்த்லி 5000 கட்டுற மாதிரி போட்டிருந்தேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ இந்த 3000 கட்டினதில் வந்து எனக்கு டியூ வந்து முடிஞ்சிடுச்சு, மெச்சூர்ட் ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் அதில் வந்து ஒரு 2 மந்த்ஸ் வந்து பெண்டிங் இருக்குது அந்த 3000ல். அதே மாதிரி அந்த 2000 சீட்டில் வந்து இன்னும் ஒரு 3 மந்த்ஸ் வந்து பெண்டிங் இருக்குது. டோட்டலாக 12,000 வந்து பெண்டிங் இருக்குது. அதுக்கு வந்து கூட இன்னும் 2000 சீட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. ஸோ அதனால் அது பார்த்துக்கலாம். இப்போ இது முடிஞ்சிட்டதுனால டைரெக்டாக போனால் என்ட்ரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் இது வந்து என்னோடய ரொம்ப வருஷ சேமிப்பு பணம். இது வந்து பார்த்திங்கன்னா, அந்த 50 நோட்டு, இந்த 100 நோட்லாம் மடிக்காத புது நோட்டுகள். அந்த மாதிரி என்கிட்ட வர எல்லாத்தையும் இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுருப்பேன். இப்போது இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி அதை தான் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த 6000க்கு வந்து நான் கட்ட போகிறேன். கூட அந்த ரூ. 10 ரூ. 20லாம் ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன் 6000. ஸோ அதை கொண்டு போய் எடுத்து கட்டிட்டு வந்துடலாம். பணமாக இருந்தால் அப்படியே தானே இருக்க போகுது. சரி, இது எனக்கு செலவு பண்ணவே மனசு வராது. சரி, ஓகே, அது கோல்டில் தானே போட்டோம் அப்படின்ற அந்த ஒரு இதாவது இருக்குமேன்னு சொல்லிட்டு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். 6000 ரவுண்ட் பண்ணி கொண்டு போய் கட்ட போகிறேன். கட்டிட்டு என்ன நகை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.